ஏற்கனவே அது பேசி ஒரு கடந்த மாதத்துக்கு முன்னாடியே பேசிட்டாங்க அவங்க. திமுகவுக்கு அவர் தேவைப்படுது அந்த பக்கத்தில். கொங்கு மண்டலத்தில் ஆள் இல்லை திராவிட முன்னேற்ற. அதை சரி பண்ணோன்னா இந்த பக்கம் செங்கோட்டை அண்ணன், இந்த பக்கம் பாலாஜி, நடுப்புற மத்தியில் முத்துசாமி அண்ணன். இன்னும் கூட பத்தலை. கொங்கு மண்டலம் முழுமையாக வெற்றி பெறணும்னா செங்கோட்டையன் மட்டும் பத்தாது. அவர் இழுத்தா மற்றவங்களை இழுத்தலாத. இன்றைக்கி ஒரு எம்பி, அவர் கூட இருக்கிற எம்பி போவாங்க. விரைவில் கோகுலேந்திராவும் போவாங்க, அவருக்கு ரொம்ப நெருக்கமானவங்க. இப்படி பல பேர் ஏடிஎம்கேவிலேருந்து டிஎம்கே பக்கம் தாவறதுக்கு ரெடி ஆகிட்டாங்க. திமுக பக்கமும் சரி, சில பேர் தாவக்க பக்கத்து 2 தானே ஆப்ஷனு. பிஜேபியும் போனவங்களை அரவணைக்கலையே. டிடிவி தினகரன், ஓபிஎஸ் எல்லாம் நடுரோட்டை நிற்க வச்சுட்டு போயிட்டாங்களே சாரியம். அதனால் அதுக்கு வாய்ப்பு ரொம்ப கம்மி. 2 ஆப்ஷன் தான். ஒன்று திராவிட முன்னேற்ற கழகம், இல்லைன்னா தாவேக்காவும் அரசியலமைப்பு சட்டத்துக்கு உட்பட்டு அந்த இதுனது வெறும் ரசிகர் விசிலச்சாங்க கொஞ்சம் மாதிரி தான் இருக்குதே தவிர, ரசிகர் கூட்டம் இருக்குதே தவிர அரசியல்வாதி கூட்டம் அங்கே இல்லை. அதனால் வேறு வழி இல்லைன்னு சொல்லி கனத்த எதிர்த்தோடு தான் திமுக போகும்.